நம்ம வீட்டில் ஒரு 7 அதிசய மூலிகைகள் இருக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசா பாருங்க. 7 மூலிகை என்னன்னா, பிரதான மூலிகை மஞ்சள், மிளகு, லவங்கம், ஜீரகம், கிராம்பு, துளசி, வெற்றிலை. இதெல்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு 10 மிளகு இருந்தாலே பகையின் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? மிளகுக்கு விஷத்தை முறிக்கும் தன்மை இருக்குது அப்படின்வாங்க. எங்கள் குருகுலத்தில் நாங்கள் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சுன்னா எடுத்து இவ்வளோ மிளகு எடுத்து மென்னுடுவாங்க. அதுவும் வெத்தலையில் வச்சு ஒரு 10 மிளகு எடுத்து காரமாக மெல்ல சொல்லுவாங்க. மெல்லும் போது என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த பாயசம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட மத்தூரை போய் அருகி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மிளகு கஃபத்தை போக்குறது, சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மிளகுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரகம் குளிர்ச்சி படுத்தக்கூடியதுங்க. படி சீரகம் அகத்தை சீர்படுத்தும் ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்னாக்க அந்த ஜீரகத்தை நல்ல தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு ஜீரக காப்பியாக குடிக்கலாம். இன்னும் நமக்கு ஜீரக சூர்ணமான ஜீரகத்தை வறுத்து மிக்சியில் போட்டு பொடியாக்கி அதில் 100 கிராமுக்கு 100 கிராம் நாட்டு சக்கரை கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் நமக்கு நல்லா ஜீரணமாகி நல்லா பசி எடுக்கும். ஸோ அதிலுடைய பலன் இருக்கு. வெத்தலை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாங்க. வெத்தலைக்கு ஜீரணமாகிற தன்மை இருக்கு, கஃபத்தை போக்குற தன்மை இருக்கு, லக்ஷ்மி கடாச்சம் இருக்கு. ஸோ வெத்தலையை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். தேவைக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசியை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். கஃபம் நீக்கி லக்ஷ்மி கடாச்சம் வீட்டில் வளர்த்தும் போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும், பிராண சக்தி உள்ளது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ துளசி கஷாயம் வடித்து குடிக்கும் போது நமக்கு இந்த கஃப நேரத்தில் சளியும் போக்கும், எனர்ஜியும் தூண்டக்கூடியது, அற்புதமானது. வெந்தயத்தை பற்றி சொல்ல வேண்டாம். வெந்தயம் இரும்பு சக்தி அதிகமாக உள்ளது. வெந்தயம் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்புறம் நம்ம பேங்க்ரியஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சுகர் பேஷண்ட்லாம் நைட்டில் ஊற வச்சு காலையில் வெந்தய தண்ணி குடிக்கலாம். வெந்தய களி கொடுப்பாங்க. உடம்புக்கு நல்ல புஷ்டி ஆகணும் அப்படின்னா வெந்தயம் அயன் சத்து அதிகமாக இருக்குது, முடி வளர்ச்சிக்கு நல்லது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு. அந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அந்த வாசனை திரவியமாக யூஸ் பண்ணலாம். நிறைய மசாலா பொருட்களுக்கு யூஸ் ஆகுது. பிரியாணி அந்த மாதிரி செய்யறதுக்கு, குழம்புக்குலாம் யூஸ் ஆகுது. ஆனால் முக்கியமான மருத்துவம் கஃபத்தை நேர்த்துக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பல்வலிக்கெல்லாம் கிராம்பு ஒரு கிராம்பு வச்சு பல்லில் வைப்பாங்க. அந்த ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிராம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வர டூஸ்பேத்தில் பார்த்தீங்கன்னா கிராம்பு கலந்து வருது. அதுக்கப்புறம் நல்லா ஜீரணமாகும், பித்தத்தை அதிகரிக்கும் தன்மை உள்ளது. சொல்லிக்கிட்டே போல ரொம்ப ஹியூமினிட்டியும் அதிகப்படுத்தும். மஞ்சளை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கிருமி நாசினி, பிளட்டை பியூரிஃபை பண்ணும். அடிப்பட்ட அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சளை விட்டாலும் சரியாயிரும். சளி பிடிக்கும் போது பாலில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொடுத்தாலே சரியாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த 7 மூலிகைகளை நீங்கள் ரெகுலராக வீட்டில் பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை அடையும்.